விஜயினுடைய வருகையினாலே இந்த பி டீம் அரசியல் ஒழியும். பிஜேபி அண்ணாமலை விஜய் வருவதை ஆதரித்தார் என்ற உடனே எனக்கு பக்கத்தில் இருக்கு. நல்ல எண்ணங்களை பிரதிபலிக்கும், வாழ்த்துக்களை வசீகரிக்கும். பியூரிட்டி அண்ட் பாசிட்டிவிட்டி, அதுதான் ராம்ராஜ் பட்டு வேட்டி. ஊழலை ஒழிக்கிறேன் என்றோ நிர்வாக தப்புகளை ஒழிக்கிறேன் என்றோ சொல்வதற்கே இன்றைக்கு கட்சிகள் இல்லை. அந்த நிலையில் ஒரு மனிதன் இதை நான் செய்கிறேன் என்று சொன்னால் அது வரவேற்புக்குரியது. நான் சொல்லுகிறேன், திமுகவை ஒழிப்பதற்கு விஜய் பயன்படுவார் என்றால் அது ஒரு பெரிய நாட்டு தொண்டு என்று தான் நான் சொல்லுகிறேன். 100-120 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குகின்ற ஒருவர் திமுகவை அதிமுகவை எதிர்த்து போட்டி போட முடியும். அவர்கள் பல ஆயிரம் கோடி வைத்திருக்கிறார்கள், அது வேறு சங்கதி. ஆனால் ஓட்டுக்கு பணம் கொடுப்பதற்கு வசதி இல்லை என்றாலும் கருத்துக்களை கொண்டு செலுத்துவதற்கு வசதி இருக்கிறது. மக்களுக்கு மாறுதலை நோக்கிய எண்ணம், முழு அளவுக்கு ஊழல். இதை தவிர இந்த ஆளுங்கட்சிகளுக்கு வேறு வேலை இல்லை. இவன் மாற்றி அவன், அவன் மாற்றி இவன், 2 பேரும் மாறி மாறி செய்வான். இதை எதிர்த்து போராடுவதற்கு 10-12 கட்சிகள் தயாராக இல்லை என்கின்ற போது ஒரு புதிய கட்சி வரட்டும். அரசியலை தொழிலாக நடத்துவதற்காக அல்ல, தொண்டாக செய்வதற்காக நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லியிருப்பதெல்லாம் நல்ல செய்தி. இந்த மாதிரி சொற்களையே நான் கேட்கவில்லை. 6 என்ன கணக்கு, 24 கருத்து இந்த டிவைசிவ்னஸை போக்கும். திமுக அங்கேயே பலவீனமாகிவிடும். 26 நீ வெல்வது எளிது. இதுதான் என்னுடைய செய்தி. DMK should be removed from power. It should be wiped from Tamil Nadu politics. நான் சொல்லுகிறேன், வேங்கவேல் மாதிரி காரியங்கள் நடைபெறாத போது, தண்டிக்கப்படாத போது நான் சொல்லுகிறேன் ஒரு புதிய சக்தி வரட்டும். வேணுச் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட திரு பழக்கருப்பையா அவர்கள் தான் இருக்காரு. சார் வணக்கம். நடிகர் விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்லை, அது வரவேற்கத்தக்க ஒன்றுதான். ஏனென்றால் அவர் பேசுகின்ற போது சொல்லியிருக்கார், எகன்ஸ்ட் கரப்ஷன் அண்ட் மால் அட்மினிஸ்ட்ரேஷன், டிவைசிவ்னஸ், இது 3ஐயும் எதிர்த்து போராட போவதாக அவர் சொல்லியிருக்கார். எனக்கு இது ஒன்றும் பொழுதுபோக்கோ விளையாட்டோ அல்ல. இட் இஸ் நாட் மை ப்ரொஃபஷன். அரசியலை தொழிலாக நடத்துவதற்காக அல்ல, தொண்டாக செய்வதற்காக நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லியிருப்பதெல்லாம் நல்ல செய்தி. இந்த மாதிரி சொற்களையே நான் கேட்கவில்லை. இப்பொழுது தமிழ்நாட்டில் ஒரு 10-12 கட்சிகள் இருக்கின்றன. இந்த கட்சிகள் எல்லாம் ஒன்று நேரடியாக ஊழல் புரிகின்றன அல்லது ஊழல் புரிகின்றவர்களோடு கூட்டணி சேர்கின்றன. ஆகவே இந்த கட்சிகளில் உள்ள சிபிஐ, சிபிஎம், திருமாவளவன், வைகோ யாரும் ஊழலை பற்றி பேசுவதில்லை. ஏனென்றால் அவன் என்னோடு சேருகிற போதே ஊழலினுடைய வாழ்க்கை முறை, இட் இஸ் மை வே ஆஃப் லைஃப், இஃப் யூ அக்செப்ட் இட் ஜாயின் மீ, அதர்வைஸ் கோ அவே என்று அவன் தெளிவாக பேசுகிறான். இதை எதிர்த்து போராடுவதற்கு 10-12 கட்சிகள் தயாராக இல்லை என்கின்ற போது ஒரு புதிய கட்சி வரட்டும். ஆகவே ஒரு புதிய கட்சி வருகை என்பது, இவர் வருகிறார், என்ன செய்ய போகிறார் என்பதெல்லாம் இவர் செயல்படுகின்ற போதுதான் பார்க்க முடியும். சொல்லுகின்ற நோக்கம் மால் அட்மினிஸ்ட்ரேஷன், முழு அளவுக்கு மால் அட்மினிஸ்ட்ரேஷன், நிர்வாக குறைபாடு, முழு அளவுக்கு ஊழல். இதை தவிர இந்த ஆளுங்கட்சிகளுக்கு வேறு வேலை இல்லை. இவன் மாற்றி அவன், அவன் மாற்றி இவன், 2 பேரும் மாறி மாறி செய்வான். 5 பேர் தமிழ்நாட்டு மக்களுக்கு திமுகவின் சார்பாக சாராயம் உற்பத்தி செய்வார்கள், 5 பேர் அதிமுக சார்பாக உற்பத்தி செய்வார்கள். இதையெல்லாம் தாண்டி கண்டித்து கேட்பதற்கு ஒரு கட்சி வர வேண்டும். இவர்கள் என்ன செய்வார்கள்? 1920 70 வரையிலும் காந்தி யுவம், மிகச் சிறப்பான மனிதர்கள் பொது வாழ்க்கையில் இருந்தார்கள். இப்பொழுது உள்ள குறைபாடு என்ன தெரியுமா? இவ்வளவு பேர் பொது வாழ்க்கைக்கு வர வேண்டிய தேவையே இல்லை. எதற்காக வருகிறார்கள்? அடிப்பதற்கு இங்கே களம் இருக்கிறது என்று வருகிறார்கள். சிறுபான்மை மக்கள் அச்சுறுத்தலுக்கு ஆளாகிறார்கள் என்பது உன்னுடைய கருத்து. அவனோடு சேர்ந்த 5 ஆண்டும் அவன் செய்கின்ற ஊழலுக்கெல்லாம் எதற்கு ஜால்ரா அடித்துக் கொண்டிருக்கிறான்? சிபிஐயும் சிபிஐயும் கேட்கிறேன். வெளியேறி எதிர்க்க வேண்டியதானே? அப்புறம் இவன் செய்கின்ற ஊழலை மடக்கி வைத்துக் கொண்டால்தான் அவர் செய்கிற தப்பை மறைக்க முடியுமா? இதற்கு பி டீம் என்ற ஒரு புது அரசியலை கண்டுபிடித்து வைத்திருக்கிறீர்கள். இந்த பி டீம் அரசியல் இப்பொழுது ஒழியும். விஜயினுடைய வருகையினாலே இந்த பி டீம் அரசியல் ஒழியும். அதாவது மோடி வருவதற்கு வாய்ப்பளிக்கிறான், ஓட்டு பிரிகிறதாம், அதனாலே திமுக வெற்றி பெற முடியவில்லையாம், அதனாலே ஓட்டு பிரிவதனாலே மோடி வெற்றி பெறுவாராம், அதனாலே எதிர்த்து நிற்கின்றவன் என்ன சொல்லி எதிர்த்து என்றாலும் அவன் மோடிக்கு சாதகமாகத்தான் எதிர்க்கிறான். அப்ப மோடியை எதிர்க்கக்கூடிய ஒரே அமைப்பு நீதான், நேரிய அமைப்பு நீதான் என்பது போல நீங்கள் ஒன்று செய்து கொண்டிருக்கிறீர்கள். அது மட்டுமல்ல, டிவைசிவ்னஸ், இதற்கும் எதிரானவன் நான் என்று அவர் சொல்லுகிறார். பிளவு சக்திகள், பிளவு சக்தி என்பது மோடி. அவர்தான் இந்துக்களையும் முஸ்லிம்களையும் கிறிஸ்துவர்களையும் பிரிக்கிறார். என்ன, ராமர் கோயிலை கட்டி இதுதான் இந்து கலாச்சாரம் என்று சொல்லுகிறார். நல்ல செய்திகளை சொல்லுகிறார், அதை வரவேற்பதற்கு. இதை ஊழலை ஒழிக்கிறேன் என்றோ நிர்வாக தப்புகளை நான் ஒழிக்கிறேன் என்றோ சொல்வதற்கே இன்றைக்கு கட்சிகள் இல்லை. அந்த நிலையில் ஒரு மனிதன் இதை நான் செய்கிறேன் என்று சொன்னால் அது வரவேற்புக்குரியது. 1. 2வது, அவருக்கு பெரிய வசதி, வாலண்டியர்ஸ் கிடைக்கிறார்கள். இப்பொழுது திமுகவுக்கோ அதிமுகவுக்கோ பிஜேபி நடைப்பயணத்தில் ஆள் சேகரிக்கிறார்களே அவர்களுக்கோ யாருக்குமே வாலண்டியர்ஸ் இல்லை. தே ஆர் ஆல் பெய்டு சர்வன்ஸ்.
மகாத்மா காந்தி வேலை திட்டத்திற்கு ஆள் போவது போல மாநாடுகளுக்கு ஆள் வருகிறார்கள். அதில் 300 ரூபாய் தான் கொடுக்குறாங்க மகாத்மா காந்தி வேலை திட்டத்திற்கு. கட்சிக்கு ஒரு மாநாட்டுக்கு போய் வந்தால் பிரியாணியோடு குவார்ட்டரோடு 500 ரூபாய் கிடைக்கும் என்றால் எவனும் இதற்கு வருவானா? ஆகவே இது அல்லாமல் தே ஆர் நாட் பெய்ட் சர்வெண்ட்ஸ், தே ஆர் மை வாலண்டியர்ஸ் என்று சொல்வதற்கு ஒரு வாய்ப்பு விஜய்க்கு வாய்த்திருக்கிறது. வேறு யாருக்கும் அது கிடையாது. 100-120 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குகின்ற ஒருவர் திமுகவையோ அதிமுகவையோ எதிர்த்து போட்டி போட முடியும். அவர்கள் பல ஆயிரம் கோடி வைத்திருக்கிறார்கள், அது வேறு சங்கதி. ஆனால் ஓட்டுக்கு பணம் கொடுப்பதற்கு வசதி இல்லை என்றாலும் கருத்துக்களை கொண்டு செலுத்துவதற்கு வசதி இருக்கிறது. மக்களுக்கு மாறுதலை நோக்கிய எண்ணம் இருக்கிறது. ரொம்ப சலித்து போயிருக்கிறார்கள். வெள்ளம் வருகிறது, 6000 ரூபாய் கொடுக்குறாங்க. ஆனால் நாடு முழுகி விட்டது. ஒரு வாரம் தவித்தார்கள் மக்கள். ஒவ்வொரு வீட்டிலும் 50,000 ரூபாயிலிருந்து 1.5 லட்சம் ரூபாய் வரையிலும் டிவியும் மற்றவையும் முழுகி பெரிய இழப்புக்குள்ளாகி இருக்கிறார்கள். ஆனால் 6000 ரூபாய் கொடுக்கிறார்கள். நான் சொல்லுகிறேன், ஒரு அரசுக்கு தன்னுடைய ஊரில் ஊற்றுகின்ற நீரை வெளியேற்றுவதற்கு உனக்கு நிர்வாக அமைப்பு இல்லை என்றால் அது உன்னால் செய்ய முடியாது என்று சொன்னார். நீ ஆள்வதற்கு தகுதியற்றவன். சாதி மதத்தின் பேரால் பிளவுபடுத்துவோர், மதத்தின் பேரால் பிளவுபடுத்துவோர் நேரடியாக மோடி தான். இப்பொழுதே வர வேண்டும் இல்லையா? எதற்காக இன்னும் 2 ஆண்டு? எம்ஜிஆர் அரசியலில் இருந்து கொண்டு ஒவ்வொரு தேர்தலின் போதும் சினிமாவுக்கு லீவ் விட்டு வந்து விடுவார். இப்போ விஜய் என்ன சொல்லியிருக்காருன்னா, நடிக்கிறத 2 படத்தோட நிறுத்திக்கிட்டு. இல்லை அது என்ன, நான் வீட்டுக்கு விளக்காக இருக்கிறேன், இந்த தீட்டு கழிந்த பிறகு கோயிலுக்கு வருகிறேன் என்று சொல்வது போலவா இது என்று கேட்கிறேன். நான் சொல்லுறேன், பாருங்கள், நீங்கள் 1 மாதம் இந்த தேர்தல் வருகிறது, நீங்கள் நேரடியாக பங்கு கொள்ளவில்லை என்றால் கருத்து சொல்லுங்கள். நான் யாருக்கும் ஆதரவு கொடுக்க மாட்டேன், யாருக்கும் எதிர்க்க மாட்டேன், யாருக்கு போட வேண்டும் என்று சொல்லுங்கள். ஒரு மரத்தை நிப்பாட்டுங்கள், இது பெரிய கேடாக அமையும் என்று சொல்லுங்கள். இந்த டிவைசிவ்னஸை நீங்கள் வளர்த்து கொண்டு போய் இதனாலே ஸ்டாலின் பலம் பெற்று விட்டால் இந்த சிறுபான்மை வாக்குகளை திரும்ப பெறுவதற்கு பி டீம் கொள்கை ஒன்றை வைத்திருக்கிறார்கள். ஒரு ஏமாற்று கொள்கையை, ஒரு சூழ்ச்சி கொள்கையை வைத்திருக்கிறார்கள். இதை சொல்லி இவர்கள் மறுபடியும் பலம் பெற்று அவர்களை நீ பலவீனப்படுத்துவது எளிதில்லை. இப்பொழுதே பலவீனப்படுத்துவர்களே. நான் சொல்லுகிறேன், திமுகவை ஒழிப்பதற்கு விஜய் பயன்படுவார் என்றால் அது ஒரு பெரிய நாட்டு தொண்டு என்றுதான் நான் சொல்லுகிறேன். 50 ஆண்டுகளாக இவர்களை அகற்ற முடியவில்லை. இவர்கள் 2 பேரையுமே அகற்ற முடியவில்லை. ஒருவர் ஒழிந்தால் இன்னொருவர் போய்விடுவார். இவர்தான் அவரை பிடித்துக் கொண்டு இழுக்கிறார், அவர்தான் இவரை பிடித்து. ஈக்குவல் பவர். நீ இப்பொழுது வா, கருத்து சொல்லு. நம்ம என்ன திரைப்படம் எடுத்தால் என்ன, 1 மாதம் நான் வீட்டில் இருக்க மாட்டோமா? மார்ச் மாதம் தொடங்குவேன், ஏப்ரலில் தொடங்குவேன், மே வரையிலும் நான் மக்களிடம் போய் கருத்து சொல்வேன். ஜாதியால் ஏன் பிரிக்கிறாய், மதத்தால் ஏன் பிரிக்கிறாய் என்று மக்களிடம் கேட்பேன். யோசியுங்கள், இது அல்லாதவர்களுக்கு வாக்களியுங்கள் என்று சொல்லுவேன். முஸ்லிம்களும் கிறிஸ்தவர்களும் வேறு வழி இல்லாமல் இவர்களுக்கு வாக்களிக்கிறார்கள். எந்த நேர்மை உங்களிடம் இருக்கிறது? வர வேண்டும், இல்லாவிட்டால் கருத்து சொல்ல வேண்டும். இந்த மதத்திற்கு எதிராக மதத்தின் பேரால் மக்களை திரட்டுகின்ற போக்கு இந்தியாவில் விடுபட வேண்டும். ஏன் அப்படி சொல்லுகிறேன் என்றால், ஏக் ராஷ்டிரா ஏக் பாஷா, இந்து ராஷ்டிரா இந்தி பாஷா, இதுதான் இவர்களுடைய கொள்கை. புனிதமான மொழி சமஸ்கிருதம், இதுதான் இவர்களுடைய கொள்கை. இது டிவைசிவ்னஸ். அதனாலே தான் இந்தியா இஸ் டிவைடட் இன்டு நார்த் அண்ட் சவுத். ஆகவே நான் சொல்லுகிறேன், பிஜேபி ஒழிய வேண்டும். இந்த பிஜேபி அண்ணாமலை விஜய் வருவதை ஆதரித்தார் என்ற உடனே எனக்கு பக்கம் இருந்தது. அதாவது 2 பேரும் கூட்டணி கூட வைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரியும் பேசிக்கிறாங்க. அதை விட விஜய் அரசியல் தற்கொலை செய்து கொள்வதற்கு வேறொன்றும் இருக்க முடியாது என்பது என்னுடைய கருத்து. அண்ணாமலையோடு இவர் சேருவார் என்று நான் நம்பவில்லை. எப்பொழுது மத ரீதியாக பிளவு ஏற்படக்கூடாது, டிவைசிவ்னஸ், ஐ டோன்ட் லைக் இட், ஐ ஹேட் இட் என்று இவர் சொன்னாரோ அப்பொழுது அண்ணாமலையோடு சேர முடியாது, மோடியோடு சேர முடியாது. ஏனென்றால் அவர்கள் வெறுப்பின் அடிப்படையிலே தான் அவருடைய அரசியலே இருக்கிறது. இந்த கிறிஸ்துவரும் முஸ்லீமும் யாருக்கு ஓட்டு போடுவது என்று தெரியாமல் தவிக்கிறான். இது என்னுடைய யோசனை. நான் சொல்லுகிறேன், எனக்கும் விஜய்க்கும் சர்க்கார் படத்தை தவிர வேறு எதிலும் உறவில்லை. அந்த படத்துல ஏதாச்சும் உங்ககிட்ட இதை பத்தி பேசியிருக்காரு? அதெல்லாம் இருக்கட்டும். அப்பொழுது என்ன பேசினார் என்பது 2 ஆண்டுகளுக்கு முந்தியது. அதை விடுங்கள். இப்பொழுது நான் வெளியே இருந்து ஒரு சுதந்திர மனிதனாக ஒரு கட்சி வைத்திருக்கின்றவன் என்கின்ற அடிப்படையில் உங்களுக்கு நான் நல்லது சொல்லுகிறேன். நீங்கள் உங்களுடைய போக்கில போங்கள். நான் வெளியே இருந்து ஸ்டாலினுக்கும் சொல்லுகிறேன், உங்களுக்கும் சொல்லுகிறேன். என்னுடைய அறிவில் பட்டதை, நல்லது என்று பட்டதை ஊருக்கு உரைப்பேன். நான் சொல்லுகிறேன், நீங்கள் வாருங்கள். இந்த கிறிஸ்துவ மைனாரிட்டி ஓட்டு 12% 8 மணிக்கே திமுக பெட்டியில் விழுகிறது. அதை அதிமுகவுக்கு செலுத்துவதற்கு கொஞ்சம் தயங்குகிறார்கள். ஒரு காலத்தில் இவருக்கு இருந்த உறவு காரணமாக. இப்பொழுது நீங்கள் இந்த சமயச்சார்பற்ற ஓட்டை பெற முடியும். அதற்கு பிறகு உங்களுடைய சொந்த செல்வாக்கு, நீங்கள் வைக்கின்ற கொள்கைகள், இவற்றுக்கான காரணத்தை பெற முடியும். திமுகவை பலவீனப்படுத்துங்கள். 50 ஆண்டுகளாக அவர்கள் அதே நிலையிலே இருக்கிறார்கள்.
சுற்றி இருக்கிற கட்சிகளுக்கு எந்தவித அறிவுத்தரமும் இல்லை. DMK should be removed from power. It should be wiped from தமிழ்நாடு பாலிடிக்ஸ். நான் சொல்லுகிறேன், பல காலம் நான் அவர்களோடு இருந்திருக்கிறேன், அவர்களை நெருங்கி அறிந்திருக்கிறேன். அவ்வளவுக்கு தெளிவில்லாத காரணத்தினால் நான் பல தவறுகளை உங்களோடு இருந்த காலத்தில் உணராமல் போயிருக்கிறேன் என்பது வேறு. இந்த ஆட்சியை அகற்றுவதற்கு இங்கே உள்ள 12 கட்சிகளும் கூட்டணி போட்டுக்கொண்டு பி டீம் அரசியல் பேசிக்கொண்டு இருக்கிற போது, செந்தில் பாலாஜி மாதிரி 100 செந்தில் பாலாஜியை இந்த கூட்டணி கட்சிகளும் சேர்ந்து உருவாக்குகின்ற போது, வேங்கவேல் மாதிரி காரியங்கள் நடைபெறாத போது, தண்டிக்கப்படாத போது, நான் சொல்லுகிறேன் ஒரு புதிய சக்தி வரட்டும். அவர்கள் வந்து அந்த காரியத்தை செய்ய வேண்டும். நீ செய்வதற்கான காலம் இதுதான். காலம் கடத்த வேண்டாம். 26 என்ன கணக்கு, 24 கருத்து சொல். கருத்து இந்த டிவைசிவ்னஸை போக்கும். திமுக அங்கேயே பலவீனமாகிவிடும். 26 நீ வெல்வது எளிது. இதுதான் என்னுடைய செய்தி. அவரோட கட்சி பேர் டிவிகே, தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற மாதிரி வச்சிருக்காரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, என்ன காரணம் அப்படி வச்சிருக்கிறாரு? அதாவது அவரோட முதல் படம் வந்து வெற்றி. அவர் ஃபர்ஸ்ட் நடிச்ச படம், சின்ன வயசுல நடிச்ச படம் வெற்றி. அதனால இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிறாங்க. மற்றும் அது இல்லாம எந்த ஒரு திராவிடம் எதுவுமே கட்சி பேர்ல இல்லாம தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற மாதிரி வச்சிருக்காங்க. நான் இதை பற்றி ஒன்று சொல்லுகிறேன். திராவிடம் என்பது உண்மையான வரலாற்று பெயர். அதுல ஸ்டாலின் ஒழிய வேண்டும் என்பது வேறு, டிஆர் பாலுவை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்பது வேறு. ஆனால் திராவிடம் இருக்கக்கூடாது என்பது வேறு. இவர்கள் அதை ஊழலாக ஆக்கிவிட்ட காரணத்தினாலே திராவிடம் என்கின்ற இன வரலாற்று பெயர் கேலிக்குரியதாக ஆகிவிட்டது. இவர்கள் சும்மாவும் இருக்க மாட்டாமல் திராவிட மாடல் என்று சொல்லி இவர்கள் கடைசியில் எதை கேவலப்படுத்தினார்கள் என்று சொன்னால் நம்முடைய இனப்பெயரை கேவலப்படுத்தினார்கள். திராவிடம் என்பது நம்முடைய இனம், தமிழ் என்பது நம்முடைய இனம்தான். அதில் ஒன்றில்லை. தமிழிலிருந்து கிடைத்த இனங்கள் தான் தெலுங்கு, மலையாளம் எல்லாம். அது வரலாற்றினுடைய அடிப்படை. இது திமுக ஒழிய வேண்டும் என்று சொன்னால் திராவிடம் ஒழியாது. திராவிடத்தை நாம் வைத்துக் கொள்வோம். யூதன் எப்பொழுதும் இருப்பான். யூதனை ஆளுகிற ஒரு மோசமான முதலமைச்சரை வீட்டுக்கு அனுப்பினால் யூதன் ஒழிய மாட்டான். உன்னை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும். அதில் ஒன்றும் மாறுபாடு. திராவிடத்தை காப்பதற்காகவே உன்னை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும். அது வேறு. ஆனால் நீங்கள் திராவிடம் இல்லை, தமிழன் இல்லை என்று சொல்வது ஒரு சிறப்பு என்று சொல்ல மாட்டேன். அவரவர் பார்வையில் அவரவர் வைக்கிறார்கள். நான் தமிழ்நாடு தன்னுரிமை கழகம் என்று வைத்திருக்கிறேன். அவர் தமிழகம் என்கின்ற பெயரை வைத்திருக்கிறார். நாட்டினுடைய பெயரை வைத்து வெற்றி கழகம் என்று வைத்திருக்கிறார். வெற்றி என்பது சென்டிமெண்ட் என்று நீங்கள் சொல்கிறீர்கள். எனக்கு இதெல்லாம் பேசிக்கிறாங்க, எனக்கு தெரியாது. இதை நான் அறியவும் இல்லை. அப்படி அவருக்கு ஒரு சென்டிமெண்ட் இருக்குமானால் அது ஒரு தவறு என்று நான் சொல்லவில்லை. ஆனால் ஒன்று மட்டும் சொல்லுகிறேன், தமிழ்நாடு வெற்றி கழகம் என்று நீங்கள் எழுதுகிறீர்கள். இக்கண்ணா போட்டு வெற்றி கழகம் என்று எழுதுங்கள். நான் தமிழ்நாடு தன்னுரிமை கழகம் என்றுதான் வைத்திருக்கிறேன். பேசுகின்ற போது தன்னை அறியாமல் விஜய் எப்படி பேசுகிறார் என்று பாருங்கள். தமிழக வெற்றி கழகம் என்றுதான் பேசுவார். இக்கண்ணா சேர்ந்துதான் வரும். இக்கண்ணா சேராவிட்டால் அந்த அடுத்த வார்த்தை சேராது. அப்படித்தான் பேசுவார். எழுதுகின்ற போது எதற்கு இக்கண்ணா போடாமல் இருக்கிறீர்கள்? ஆகவே இக்கண்ணாவை சேர்த்துக் கொள்ளுங்கள், தப்பில்லை. கொஞ்சம் தமிழ் தெரிஞ்சவனையும் பக்கத்தில் வைத்துக் கொண்டால் அவன் யோசனைகள் எல்லாம் உங்களுக்கு சொல்லுவான். என்ன எல்லாவற்றையுமே சினிமா ஆட்கள் சொல்லி விடுவார்கள் என்று எதிர்பார்த்தால் அது சரியாக வராது. இக்கண்ணா போட்டுக்கொள்ளுங்கள், தப்பில்லை. உங்களை நான் 100க்கு 100 நான் வரவேற்கிறேன். அண்ணாமலை வரவேற்பதை விட நான் வரவேற்பது சிறந்தது. அண்ணாமலை வரவேற்பதில் ஒரு கெட்ட நோக்கம் இருக்கும், உங்களை பிஜேபிக்கு இழுத்து கொண்டு போவதற்கு. பிஜேபிக்கு நீங்கள் போவீர்கள் என்று அவர்கள் நம்பினாலே அது அதை விட ஒரு தற்கொலை எதுவும் கிடையாது. ஏனென்றால் இட் இஸ் அகென்ஸ்ட் யுவர் பாலிசி, அகென்ஸ்ட் த டிவைசிவ்னஸ். நீங்கள் திமுக அதிமுகவோடு சேர முடியாது. யுவர் அகென்ஸ்ட் கரப்ஷன், யுவர் அகென்ஸ்ட் டிவைசிவ்னஸ். ரெண்டும் நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்றால் யூ ஷுட் அப்போஸ் டிஎம்கே as well as பிஜேபி. நன்றி சார், உங்களோட நேரத்தை கொடுத்து எங்களுக்காக செலவழித்ததுக்கு ரொம்பவே நன்றி சார். மீண்டும் சந்திப்போம். நன்றி சார். சரி. நல்ல எண்ணங்களை பிரதிபலிக்கும், வாழ்த்துக்களை வசீகரிக்கும் பியூரிட்டி அண்ட் பாசிட்டிவிட்டி. அதுதான் ராம்ராஜ் பட்டு வேட்டி.